ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல சுதா கொங்கரா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்புல ரிலீஸ் ஆகியிருக்கிற பராசக்தி படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 60 காலகட்டத்தில் சிஎன் அண்ணாதுரை ஆட்சிக்கு முன்னாடி மத்திய அரசுல இந்தியா முழுக்க இந்திய பயங்கரமா திணிச்சாங்க. எல்லா மாநிலத்தையும் இந்திய முதன்மை மொழியா வைக்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிரம் காட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் இதுக்குன்னே ஒரு மாணவர் படை இந்தியா நீங்க முதன்மை மொழியாக்கு வச்சா அதை நாங்க எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு புறநானூறு அப்படின்ற ஒரு அமைப்பு மூலியமா அதை எதிர்த்து நின்னாங்க. அந்த அமைப்போட தலைவர் தான் நம்ம செலியன் சிவா. இந்த அமைப்போட முக்கியமான குறிக்கோள் அந்தந்த மாநிலங்கள்ல அவங்க தாய்மொழி தான் முதன்மையா இருக்கணும் அப்படின்னு அவங்களோட காலேஜ் டைம்ல இந்திக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல எதிர்பாராத விதமா சிவாவோட நண்பர் ஒருத்தர் இறந்து போறார். அந்த இறப்பை அவரால் தாங்கவே முடியல. இதுக்காகவா நம்ம போராடணும்? நம்ம அப்பா அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்ம ஏன் இந்திக்கு எதிராக போராடும்? அது எல்லாமே அரசியல்வாதிங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு இதுக்கப்புறம் இந்த புறநானூறு ஒரு அமைப்பை கலைக்கிறாரு. அதோட மொத்த மாணவர்களும் நீங்க இப்ப குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சராசரி வாழ்க்கைக்கு சிவகார்த்திகேயன் மாறுறார். இப்படி ரொம்ப வருஷம் கழிச்சு சிவாவும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு ட்ரை பண்றாரு. அவருக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அப்பா அம்மா கிடையாது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கணும்னா சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அதுக்கு இந்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்தியா முழுக்க இந்தி தான் இருந்தா அரசாங்க வேலை அப்படின்ற ஒரு நிர்ணயமே வந்துட்டு. அதனாலயே நம்ம சிவாவோ அங்க இந்தி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம சிவாவோட தம்பி அவர் கல்லூரி படிக்கிற காலத்துல எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இந்தியை எதிர்த்து போராடணும் அப்படின்ற ஒரு வழியில தான் அவர் இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அப்போதைய தமிழ்நாடு முதல்வர் இந்திக்கு ஆதரவா இருக்காரு. அவர் இந்தியை எப்படியாச்சும் தமிழ்நாட்டுல ஒரு முதன்மை மொழியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலை பார்க்கிறார். அப்பதான் ஜெயம் ரவி என்ட்ரி ஆகிறார். ரவிக்கும் சிவாக்கும் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து ஒன்று இருக்கு. காலேஜ் படிக்கிற டைம்ல இந்திக்கு எதிராக போராட்டம் பண்றேன்ற பேர்ல ஒரு ட்ரெயினை கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த ட்ரெயின் சம்பவத்துல நம்ம தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி உள்ள வரும்போது எதிர்பாராத விதமா 2 பேருக்குள்ள நடந்த சண்டையில சிவா ஜெயம் ரவியோட ஒரு கட்டவரல வெட்டிடுறார். என்னோட கட்டவரல வெட்டினவனை நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு புறநானூறு இயக்கத்தோட தலைவனை அவர் தேடிக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் சிவாவும் எப்படியாச்சும் இந்தி கற்றுக்கணும், என்னோட குடும்பத்தை நான் நல்லபடிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற ஏரியாவில் ஒரு எம்பி இருக்கார். எம்பியோட பொண்ணு தான் ஸ்ரீலீலா. நம்ம லீலாவும் சிவாவும் 2 பேருமே சின்ன வயசுல இருந்து நண்பர்களாக இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் லீலா மேலே சிவாவுக்கு காதல் வருது. அந்த வட்டாரத்தில் லீலாவை விட்டா அந்த அளவுக்கு யாராலையுமே ஹிந்தி பேசவே முடியாது. சிவாவு எனக்கு நீ கற்றுத்தருவிய அப்படின்னு ஹிந்தி கற்றுக்கிற சாக்கில் இவங்க 2 பேருமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சிவாவோட தம்பி என்னதான் அமர்க்களம் பண்ணாலும் சிவாவும் அவரை கண்டிக்கிறார். இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் நமக்கு தேவையில்லை, உன் குடும்பத்தை நீ பார், உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லு, அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அவங்களும் படிச்சு முன்னேறணும், நீயும் நல்லா முன்னேறணும்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் அவர் தம்பி கேட்குற மாதிரியே தெரியல. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்திக்கு எதிரான ஒரு போராட்டத்தை பண்ணி தன்னோட நண்பனை இழந்த சிவா இந்த மாதிரியான ஒரு தப்பை என் தம்பியும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தடுத்து நிறுத்துறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம சிவாவுக்கு எப்படியாச்சும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கணும் அப்படின்னு சென்னைக்கு இன்டர்வியூ போறாரு. அப்படி போகும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்தின்றது ஒரு முதன்மை மொழி ஆக்கிட்டாங்க, கண்டிப்பா இந்தி கத்துக்கிட்டா மட்டுமே இங்க அரசாங்க வேலை வாங்க முடியும் அப்படின்ற நிலைமை அவருக்கு நல்லாவே புரிய வருது. அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவர் கேட்குற கேள்விகளுக்கு எதுவுமே அவரால் இந்தியில சரளமா பதில் சொல்ல முடியல. என்னதான் இந்தி 6 மாசத்துல கத்துக்கிட்டாலும் அந்த அளவுக்கு சிவாவால பேச முடியல. ஏன்னா பிறந்ததுலேருந்தே ஒருத்தன் இந்தி பேசுறதுக்கும் இப்ப திடீர்னு ஒருத்தன் இந்தி கத்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப இந்தி கத்துக்கிட்டா மட்டுமே அரசாங்க வேலைன்னு சொல்லும் போது இந்திய ஆரம்பத்திலேருந்தே பேசுறவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்குறாங்க. அப்ப நம்ம தமிழர்களுக்கு குறிப்பா சவுத் இந்தியால இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அரசாங்க வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்பதான் எல்லாம் ஏகப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அப்பன்னு பார்த்து முதலமைச்சர் வர, அப்ப அந்த முதலமைச்சரோட காலில் ஒரு பையன் விழுந்து, ஐயா இந்தியை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்க, என்ன மாதிரி நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஹிந்தி கத்துக்கிட்டா மட்டும்தான் அரசாங்க வேலையை நீங்க சொல்லும்போது அதனால என் வாழ்க்கையே பாலாயிடுச்சு அப்படின்னு காத்துறா. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் அதை முதலமைச்சர் கேட்குற மாதிரியே இல்லைங்க. இனி இதுதான் முதன்மை மொழி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறார். அந்த ஒரு விரக்தியிலே அந்த ஒரு மாணவர் அங்கே வந்து தற்கொலை பண்ணிக்கிறார். தான் கண்ணு முன்னாடி ஒரு மாணவர் தீக்குளிச்சு இருக்கிறார். இத்தனை நாளா நம்ம பண்ண போராட்டத்துக்கும் இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியும், அது மட்டும் இல்லாம இந்தி தமிழை எவ்வளோ அழிக்குது, இதனால ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டார். இதுக்கப்புறம் இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம பழைய புறநானூறு படைய நம்ம மீண்டும் தழட்டணும் அப்படின்னு சொல்லி இந்திக்கு எதிராக
தன்னுடைய தம்பி போராட்டத்தை பண்ணிட்டு இருப்பாள். அந்த போராட்டத்துக்கு இவரு ஆதரவு கொடுக்க ஆரம்பிக்கிற கடைசி நிமிஷத்துல தன்னோட தம்பியோட கை கோர்த்து இதுக்கப்புறம் நானும் உன் கூட இருக்கேன், நம்ம இறங்கி துணிஞ்சு பண்ணுவோம் அப்படின்னு இந்திக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாணவர் படையை அவங்க திரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு போராட்டத்தை அவங்க நடத்துறாங்க. ஆனா நம்ம ஜெயம் ரவியோ இந்த போராட்டத்தை எப்படியாச்சும் தடுக்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு. ஒரு கட்டத்து மேல இந்த போராட்டத்தை நம்ம பர்மிஷனோட நடத்துவோம் அப்படின்னு சிவகார்த்திகேயன் ஐடியா சொல்ல அந்த பர்மிஷன் வாங்குறதுக்காக அவரும் மெட்ராஸுக்கு போயிடுறாரு. ஆனா இந்த டைம்ல சிவாவோட தம்பி அதுக்காக வெயிட் பண்ணாம அவர் எப்போ போராட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வர்றது, நம்ம எப்போ போராட்டம் பண்றது அப்படின்னு சிவாவோட தம்பி பர்மிஷன் வாங்காம சொல்ல கேட்காம போராட்டத்துல இறங்குறார். ரவிக்கு இது ரொம்ப சாதகமா இருக்கு. ஏன்னா அவர் புறநானூரோட படை தலைவனை தேடுறார். அவருக்கு நல்லாவே தெரியும் சிவா தான் அந்த படையோட தலைவன் அப்படின்னு. அதுக்காக அவரோட தம்பியை டார்கெட் பண்ணி அங்கேயே சுட்டு கொன்றார். தன்னோட தம்பி இறப்ப அவரால் தாங்கவே முடியல. இத்தனை போராட்டங்கள் பண்ணியும் தமிழக அரசு கொஞ்சம் கூட அதை செவிசாய்க்காம ஏகப்பட்ட மாணவர்களை சுட்டு கொள்றாங்க. இதுல ரவியோட பங்கு தான் முக்கியமா இருக்கு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இந்திக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னா அவருடைய மதர் டங் இந்தி. ஸோ அதனால இந்திக்கு ஆதரவாகவும் தமிழுக்கு எதிராகவும் இருக்காள். சிவாவை அரெஸ்ட் பண்ணி உங்களோட அமைப்போட மொத்த இயக்கத்தை நிறுத்துங்க, இந்தி தான் இங்க இன்ம முதன் மொழி அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. ஆனா சிவா கொஞ்சம் கூட கேட்காம எங்களோட கடைசி மூச்சுல தமிழ் இருக்கிற வரைக்கும் எங்களோட தாய்மொழி தான் எங்களோட முதன்மையான மொழி அப்படின்னு சொல்றார். ரவியும் சிவாவை அரெஸ்ட் பண்ணி ரொம்பவே சித்திரவதை பண்றார். ஆனா பக்கத்துல இருக்கிற ஒரு ஆபீசர் அவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலங்க. ஏன்னா அவரும் ஒரு தமிழ்காரர் தான். என்னோட இனத்துல ஒருத்தனை இப்படி சித்திரவதை பண்றான் அப்படின்னு சொல்லி சிவாவை அவர் தப்பிக்க விட்டுறார். ஒரு கட்டத்துக்கு மேல ரவி பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் ஒரு எதிர்ப்பு எப்படியாச்சும் இந்தியா முழுக்க இந்திய திணிக்காம அவர் தாய்மொழியில நாங்க அவங்களோட கல்வி கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதெல்லாம் தமிழ்நாட்டுல கத்துனா வேலைக்காகாது, நம்ம டெல்லி போய் கத்தணும் அப்படின்னு டெல்லியில இந்திரா காந்தியோட காரம் மறைச்சி நீங்க இந்தியா திணிக்கிறீங்க, எங்களோட தாய்மொழியை எங்களுக்கு முதன்மை மொழியா கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்திரா காந்தியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, தென்னிந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மக்கள்கிட்டே நீங்க ஓட்டை வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு இந்தி வேணுமா இல்ல உங்களுடைய தாய்மொழி வேணுமா, எது உங்களுடைய முதன்மை மொழியா வேணும், நீங்க இந்திய ஆதரிக்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா அப்படின்ற ஒரு ஓட் லிஸ்ட் மாதிரி கேட்குறாங்க. நம்ம சிவாவும் இது நல்ல ஐடியாவா இருக்கேன், நான் ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அது இந்தியா முழுக்க போய் வாக்கெடுப்பு எடுக்கிறார். ஆனா ரவியும் தமிழ்நாடோட முதலமைச்சரும் அதை பண்ண விடாம தடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்திரா காந்திக்கும் அந்த அளவுக்கு பெருசா ஆட்சி பண்ணணும்னு இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியும் பண்ணிட்டு வர மாட்டான், அப்படியே பண்ணிட்டு வந்தாலும் நான் ஏன் சொல்றதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சி திமரை பயன்படுத்தி எல்லாரையுமே தடுத்து நிறுத்துறாங்க. சிவாவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரட்டி அவங்க மூலயமா மாணவர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் எல்லார்கிட்டையும் தன்னோட ஓட்டை சேகரிக்கிறார். ஆனா ரவியும் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ முயற்சிகள் பண்றாரு. ஒரு கட்டத்து மேல எல்லா ஓட்டையும் திரட்டி கோயம்புத்தூர்ல இருந்து டெல்லிக்கு அனுப்புறதா தான் ஒரு பேச்சு. ஆனா இந்திரா காந்தியை கோயம்புத்தூருக்கு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம இந்திரா காந்தியை கையிலேயே கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதே மாதிரி அந்த இடத்துக்கு இந்திரா காந்தியும் வராங்க. எல்லாரும் ஆவலா வெயிட் பண்றாங்க. ஆனா ரவியும் அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துறாரு. ஸோ சிவா பொள்ளாச்சியில தான் இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அங்க படையை திரட்டி பொள்ளாச்சி ஊர் மக்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அங்க கொடுமைப்படுத்துறாரு. எல்லாத்தையும் சுட்டு கொள்றாரு. கொஞ்சம் கூட மனித தன்மையே இல்லாம நம்ம ரவி ரொம்ப மிருகத்தனமா நடந்துக்கிட்டார். ஆனா எப்படியோ சிவா எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி கடைசியில எல்லா ஓட் லிஸ்டையும் நம்ம இந்திரா காந்தி கிட்ட சேர்த்துடுறாரு. அவங்களும் ஒரு கட்டத்து மேல சரி மக்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதையே செய்யறேன் அப்படின்னு கடைசியா மும்மொழி கொள்கையை எடுத்துட்டு இருமொழி கொள்கையை வைக்கிறான். அதாவது தமிழும் ஆங்கிலமும் எந்தெந்த மாநிலங்களுக்கு எந்தெந்த மொழி தாய்மொழியா இருக்கோ அது மட்டும் இல்லாம ஆங்கிலத்தையும் சேர்த்து கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை அவங்க வெளியிடுறாங்க. அதோட தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சியும் கவர்ந்து CN அண்ணாதுரையோட ஆட்சி மீண்டும் வருது. இதனால மாணவர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய ஆதரவை எடுக்குது. தமிழ்நாட்டுக்கு எதிராக இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்ற ஆரம்பிச்சவரே நம்ம CN அண்ணாதுரை தான். அவரோட பங்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரவிக்கும் சிவாவுக்கும் நடந்த சண்டையில ரவி இறந்திருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான் நீங்க உங்களுடைய மொழியை திணிச்சாலுமே எங்க மொழியை தான் நாங்க முதன்மை மொழியா வைப்போம் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் ஆணித்தனமா சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் 60 காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயங்க. ஸோ CN அண்ணாதுரை காலத்துல இருந்தே தமிழுக்காகவும் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் அவர் எவ்வளவு பண்ணியிருக்காருங்கிறத இந்த படத்தை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதனால ஏகப்பட்ட மாணவர்களும் உயிர் இழந்திருக்காங்க. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.